ஹலோ. ஹலோ. சொல்லுங்க. மார்னிங் பிரதர். பிரதர் நான் மார்க்கெட்டிங் மாஸ்டர் கௌதம் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா? சொல்லுங்க. நல்லா இருக்கேங்க. நீங்க தான் இப்ப நல்லா உங்கள இருக்கேன். மதிக்கவே இல்லாம பிரதர் ரிப்ளை உங்கள பண்ணவே இல்ல. மதிக்காமலாம் இல்ல. உங்க ஆளு வந்து கடுப்பேத்திட்டு இருக்காரு. நான் நேத்து நைட்ல இருந்து அவருக்கு ஃபோன் பண்றேன் எடுக்கல. ஓகேங்க. என்னன்னா, நீங்க கேஸ் விஷயமா பேசுறீங்க பிரதர். கம்பெனில கேஸ் ரிலேட்டடா நீங்க பேசுறீங்க. எல்லாமே நான் ம். ஏத்துக்கிறேன். ஏன்னா நீங்க ம். கேஸ் கம்ப்ளைண்ட் குடுத்துருக்கீங்க. நாங்க எங்க சைடுல ம். இருந்து அதுக்கு டிஃபர்மேஷன் ஆப்போசிட் டிஃபர்மேஷன் பாருங்க. எதிர்த்து நாங்க டிஃபெண்ட் பண்ணி பேசிட்டு இருக்கோம். ஓகேவா? ஓகேங்க. இது வரைக்கும் ஓகே. லீகல் கரெக்ட்டா போகுது. நான் ஓகே. அதுல நம்மளுக்கு நெறைய கருத்து வேறுபாடு இருக்கலாம். நீங்க நெறைய ஓகேங்க. லா படிச்சிருக்கீங்க. இப்ப ஓகே. என்னன்னா, மைல் ஆண்மையே இல்லன்னு அவர் பேசிட்டு இருக்காருல்ல. ஆமாங்க. அது அவரு தவறா அது இல்லையா? அத மட்டும் சொல்லுங்க பிரதர். இல்லைங்க. அதுல அவரு என்ன சொல்றாரு அப்டின்னா, ஆ இது ஸ்பெசிஃபிக்கா ம். இல்ல அதுல அவர் என் அதுல சேனல் நேம் மென்ஷன் விளக்கம் பண்ணியிருக்காரு பிரதர். நான் அதனால மட்டுமே இப்ப இறங்கியிருக்கேன் உள்ள. இல்லன்னா ஓகேங்க. கேட்டிருக்க மாட்டேன். இல்லைங்க. இல்ல. ம். அவரு வந்து என்ன இன்ஃபர்மேஷன் சொல்றேன் அப்படின்னு நான் அவர்கிட்ட கேட்டப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ம். சிலர் வந்து அவர பர்சனல் அட்டாக் வந்து பண்றாங்க. ம். அப்போ அந்த பர்சனல் அட்டாக் பண்றாங்க. இப்போ ஒரு 10 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த ம். அவங்கள ஸ்பெசிஃபிக்கா இவங்க இவங்க இவங்கன்னு சொல்ல முடியாது. ம். ஆ, நான் வந்து அப்போ அவங்கள மீன் பண்ணி தான் நான் சொல்றேன். நான் எல்லாத்தையுமே சொல்ல கிடையாது. ம். அதுலயுமே இப்ப சொல்றாங்க அப்படின்னா சரி பரவாயில்ல. ம். அவங்க வந்து முகத்தை காமிச்சு சொல்லணும். நான் இன்னாரு இன்னாருன்னு சொல்லி நான் வந்து சொல்லணும் அப்படின்னு. இதுல என்ன அவரு சொல்ற பாயிண்ட் அவரு தான் என்னன்னா, இல்ல படிக்காம ஒரு நிமிஷம் நான் பேசுறாருன்னா சொல்லி உங்களுக்கு முடிச்சிடறேங்க சொல்லி தெரியும்ல. சரி முடிச்சிடறேங்க சொல்லுங்க சொல்லுங்க. சொல்லி முடிச்சிடறேங்க. ம். இப்ப Facebookல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில போட்டோஸ் எல்லாம் அனுப்பிச்சிருந்தாரு. ம். அவரோட எனக்கும் வந்துச்சு எனக்கும் போட் வந்துச்சு. அவரோட போட்டோஸ் எடுத்து போட்டு என்னோட போட்டோஸ் எடுத்து போட்டு நான் பெருசா கண்டுக்கல. நான் அரசியல்ல 10 வருஷம் பெரிய பெரிய மாஃபியாவை எதிர்த்து வந்தாச்சுங்க. ம். ஓகேங்களா. நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். இதெல்லாம் வந்து சின்ன ஆட்களு ஏதோ சும்மா இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அவன் கோவத்தை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாம அவன் ம். ஐடென்டிட்டியும் காமிச்சுக்காம அவன் வந்து இந்த மாதிரி போட்டிருக்கிறான்னு நான் விட்டாச்சு. இது ம். எனக்குன்ட்டு இல்ல, பெரும் பெரும் தலைவர்களுக்கு இது நடக்கும்போது நான் எல்லாம் ஏமாத்துறேன். நீங்க அதாவது அந்த நம்ம ஃபீல்ட்ல இருக்கிறதுனால உங்களுக்கு அது புரியுது. அட்லீஸ்ட் அத ஏத்துக்கிற புரியுது. பக்குவம் உங்களுக்கு இருக்கு. ஆ. நீங்க ஆனா சொல்லுங்க இப்போ சொல்லுங்க. இப்போ பர்சனலா அவருக்குன்ட்டு வரும்போது பாத்தீங்க அப்படின்னா, ம். அவருனால அதை ஏத்துக்க முடிய மாட்டேங்குது. ம். அப்போ உங்கள்ல உங்கள்ல யாராச்சும் ஒருத்தர் நடுவுல ம். சரி, இப்ப நான் முந்தா நேத்து நான் லைவ்ல நான் சொன்னேன். இந்த ம். மாதிரி வந்து இது இவங்க எல்லாம் வந்து கொள்கை ரீதியா வந்து அதாவது அவங்களோட தனிப்பட்ட இதுல நாங்க கம்பெனி தவறுன்னு சொல்லும்போது அவங்க வந்து அந்த கம்பெனியில இருந்துகிட்டு நாங்க இல்ல இந்த கம்பெனி நல்ல நிறுவனம்னு சொல்றாங்க அப்படின்னா அது ம். பிரச்சனையே கிடையாது. அது வந்து கருத்து மோதல். ம். அதுல எனக்கு பிரச்சனையே இல்லை. ம். ஆனா சிலர் வந்து பர்சனல் அட்டாக் பண்ணும்போது கண்டிப்பா ம். அவங்க மேல நடவடிக்கை எடுப்போம் ம். அப்படின்னு சொல்றோம். ம். நான் வந்து நான் சட்ட எங்கன்னா ரீதியா பர்சனல் அட்டாக் பண்ணி நீங்க பார்த்தீங்களா? இல்ல 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 ஒரு நிமிஷம். நான் வந்து பர்சனல் நான் வந்து ம். இது அது பேர் என்னங்க, ம, என் சார்பில் சொல்றேன். ஓகே. விஜய் வந்து அது அவருக்கு வந்து அதை ஏத்துக்க முடிய மாட்டேங்குது. ஆ. என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த எல்லாத்துக்கும் கீழ்த்தரமா போடுறாங்க. அது கீழ்த்தரமா போடுறாங்கன்னா அட்லீஸ்ட் வந்து அவங்க ஃபேஸ வந்து காமிச்சுக்கிட்டு போடணும். ஃபேஸ காமிச்சுக்கிட்டோ இல்ல இது பண்ணணும். இப்ப நான் ம். ஆனா அது எதுவுமே பண்ணாம அனானிமஸா வந்து Facebookல போஸ்ட் பண்றது, இல்ல ம். வீடியோ போடுறதுனாலும் நம்மள வந்து தவறா சொல்றதுனாலும் மூஞ்சிய மறைச்சுக்கிட்டு போடுறது, அது வந்து எனக்கு ஏத்துக்க முடியல. அப்ப அவங்க என்ன அட்டாக் பண்ணாங்கன்னா நான் அட்டாக் பண்ணுவேன். சரி நான் இப்ப ஓகே. எங்க சைடுல இருந்து வந்து இத சொல்றேன். உங்க சரி சைடுல ஓகே. இருந்து நீங்க நான் சொல்றேன். நீங்க சொல்றீங்கல்ல ஒரு 10 பேர் இருக்கிறீங்க இல்லைங்க. 10 பேர் வீடியோஸ் போடுறீங்கல்ல. ஐய்யய்யோ! யாராவது நான் ஒருத்தர் சோலோ இல்ல யூடியூபர். நான் சோலோ யூடியூபர். இல்ல நான் வந்து நீங்க இல்ல அடுத்தவங்கள பார்த்து ஒரு நிமிஷம். நெறைய சரி சொல்லுங்க. என்ன இல்ல இல்ல பேச நான் விட்டா என் சொல்றது பாயிண்ட் சொல்ல முடியும். நீங்க இல்ல நான் சொல்லி ஃபுல்லா முடிச்சதுக்கு அப்புறம் உங்க பாயிண்ட் நான் ஏத்துக்கிறேன். உங்க சரி பாயிண்ட் ஓகே. நான் உறுதியா பிரதர் ஆனா ஏத்துக்கிறேன். ஒன் மோர் திங் இது ரெக்கார்டிங்ல இருக்கு. கன்ஃபார்மா நான் ஓகே. போடுவேன். அதான் நம்ம ஓகே. பேசிக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? மைவி3 பத்தி அது இங்க டாபிக்கே கிடையாது. ஓகே? இல்ல 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 அப்போ நீங்க வந்து இது ஃபர்ஸ்ட்ல இருந்து ரெக்கார்டிங்னு சொல்லணும் இல்லைங்க. அப்படியா? ஒரு நிமிஷம் அதுவும் பிரதர். நான் பரவாயில்ல. அப்போ ரெக்கார்டிங் கட் ஹலோ? ஹலோ. வணக்கம் பிரதர். வணக்கம். பிரதர் நான் மார்க்கெட்டிங் மாஸ்டர் கௌதம் பேசுறேன். இப்ப அந்த ஓகே. சேனல் பேன் ஹாய் ஆயிடுச்சு. கௌதம். ஹாய் ஓகே. பிரதர். ஓகே. என்னன்னு ஆ, பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் ரித்திக் பிரதர் வந்துட்டு வீடியோ வந்து போட்டிருக்காரு. நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். பார்ட் 1, பார்ட் 2 ரிலீஸ் பண்ணி மையத்தில இருக்க உறுப்பினர்களுக்கு ஆண்மை குறைவு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு. ஓகேங்க. ஓகேவா? இது ஓகே. வந்துட்டு பெர்சனல் அட்டாக் பண்ற மாரி இருக்கு. அவர பெர்சனலா அட்டாக் பண்ணிக்கலாம். பட் ஆனா வந்துட்டு இது ஹோல் மை3 மெம்பர்ஸயே அட்டாக் பண்ற மாரி யூடியூபர்ஸ்ல இருக்க கைட்லைன்ஸ மீறுற மாரி இருக்கு அது. ஓகேங்க. ஸோ அதுக்கு நீங்க என்ன கௌதம். கருத்து சொல்றீங்க? நான் அவருக்கு கால் பண்ணா அவர் எடுக்கல. ஒருவேள நீங்க ஓகே. ஃபோன் பண்ணி எடுத்தாருன்னா நீங்க இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்றீங்க. நீங்க லைவ் போறீங்க. நீங்க நெறைய கான்டாக்ட்ல இருக்கீங்க. ஸோ இன்ஃபர்மேஷன் பாஸ் ஓகே. பண்றீங்க. நீங்க அவர் சைடுல இருந்து சொல்றதையும் நீங்க சொல்லுங்க நான் கேட்டுக்கிறேன்.
ஓகே. கௌதம், இது நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். ம். இது எப்போ இவர் வந்து பேசுறாரு அப்படின்னா, நாங்க ஆகஸ்ட் மாசம் வந்து போன ஆகஸ்ட், ஓகேங்களா? அதாவது 1 வருஷம் 2 மாசத்துக்கு முன்னாடி நாங்க புகார் கொடுத்தது. ம். அதுக்கப்புறம் எத்தனையோ வீடியோஸ் வந்து நான் வந்து ஜி டிவில பேசியிருப்பேன். எதுல பேசியிருப்பேன் அப்படின்னா, நிறைய நியூஸ் சேனல்ஸ்ல பேசியிருப்பேன். எங்க பேசினாலுமே வந்து யாரையும் பர்சனல் அட்டாக் பண்ணதே கிடையாது. ஒரு முறை கூட பர்சனல் அட்டாக்கே பண்ணது கிடையாது. ம். சரிங்களாங்க. அதே மாதிரி இதுக்கு எதிரா பேசுற, அதாவது உங்க நிறுவனத்துக்கு எதிரா பேசுற யூடியூபர்ஸ் யாருமே வந்து இப்ப நான் சொல்லி பேச கிடையாது. அவங்கவுங்க நான் சொல்லிதான் மதன் கௌரி போடுறேன், நான் சொல்றதா மிஸ்டர் டிகே போடுறேன் அப்படியெல்லாம் கிடையாது. அவங்கவுங்க போட்டிருக்காங்க. யாருமே பர்சனல் அட்டாக் பேச கிடையாது. இல்ல இந்த அவங்க நிறுவனம் எல்லாருமே வந்துட்டு ஸ்டார்டிங் சோர்ஸ் வந்துட்டு நீங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன். ஏன்னா ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் உங்களுக்கு. ஏன்னா அது வந்துட்டு இல்ல, எல்லாருக்கும் இது தெரியும் தவறு. இல்லையா? இல்ல இது அந்த நம்ம இங்க வந்துட்டு நான் இப்போ உங்ககிட்ட வந்துட்டு மைத்ரி இல்ல கிட்ட இல்ல கேட்கவே வரல. இல்ல நான் சொல்லிடுறேங்க. உங்க உங்க புரிதல் தவறு. நான் போய் மதன் கௌரிக்கும் எனக்கும் கான்டாக்டே கிடையாது, ஜீரோ. மிஸ்டர் ஜிகேக்கும் எனக்கும் கான்டாக்டே கிடையாது. மிஸ்டர் ஜிகே வந்து லேட்டஸ்ட் ஸ்டேஜஸ்ல தான் என்கிட்ட பேசினாரோ தவிர்த்து அது மட்டும் எனக்கு கான்டாக்டே கிடையாது. நீங்க நினைக்கிற மாதிரி பாலிமருக்கு நான் தான் நியூஸ் கொடுத்து, சன் டிவிக்கு நான் தான் நியூஸ், அப்படியெல்லாம் நடக்காது. அவங்க வந்து அவங்களுக்குன்ட்டு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பாத்தீங்கன்னா எடிட்டர்ஸ் இருப்பாங்க, ஜேர்னலிஸ்ட் இருப்பாங்க, நான் கேட்ட கொஸ்டின் கொஞ்சம் கரெக்டா வாங்கலாம். கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டா அந்த பாயிண்ட்க்கு வாங்க. அவர் ஏன் இப்போ ஸ்ட்ரெயிட்டா நீங்க நடுவுல இன்டரப்ட் பண்ணி சில கேள்விகள் கேட்டீங்கன்னா அதுக்கான பதில் நம்ம சொல்லிதான். இல்ல நீங்க ஆரம்பத்துல திரும்ப பழைய கேஸுக்கு போறீங்க. நம்ம மைத்ரி டாபிக்கே போல. மைத்ரி மெம்பர்ஸை இவர் டார்கெட் பண்ணி ஆண்மையற்றவர்கள் பேசுறது சரியா தப்பா? இதுதான் காது கொடுத்து கேட்டா மட்டும்தான் சொல்ல முடியுங்க. அவ்வளவு நேரம் என் வீடியோ பாக்குறவங்க கூட கேட்க மாட்டாங்க பிரதர். ஓகே, அதனால நீங்க அப்ப உங்களுக்கு நான் பதில் சொல்ல முடியாதுன்னு அர்த்தங்க. ஐயோ, ஏன் நீங்க சொல்றது நான் கேட்டுட்டு இருக்கேன் பிரதர். கூட நீங்க இன்டரப்ட் பண்ணி நீங்க வந்து நடுவுல கேள்விகள் கேட்டா அதுக்கான விளக்கம் கொடுக்கதான் முடியும். சரி, ஓகே, சொல்லுங்க. கண்டினியூ போக முடியாது. ஓகே, கண்டினியூ. அதுல பாத்தீங்கன்னா நாங்க இவ்வளவு நாள் 1 வருஷம் 2 மாசத்துல பாத்தீங்கன்னா யாரையுமே பர்சனல் அட்டாக் பண்ணிருக்க மாட்டோம். கருத்து மோதல் மட்டும்தான் இருக்குங்க. ஓகேங்களா? ஆனா உங்க சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா பல பர்சனல் அட்டாக் வந்திருக்கும். உங்க சைட்னா உங்க நிறுவனம் சைடா இருக்கட்டும், உங்க மைவிதிரேஜ்க்கு ஆதரவா பேசுறவங்களா இருக்கட்டும், பல பர்சனல் அட்டாக் இருந்திருக்குங்க. அப்போ நாங்க வந்து இந்த 10 யூடியூபர்ஸ் நீங்க பேசிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா, ஒரே ஒரு முறை ஐயோ இவங்க பண்றது தப்பு, இவங்க கருத்து மோதல் இருந்திருக்கணும், அதாவது இவங்க வந்து நல்ல நிறுவனம்னு சொல்றத அதை வந்து பாயிண்ட்ஸ் ஃபேக்ட்ஸ் வச்சு பேசியிருக்கணும், சட்டத்தை வச்சு பேசியிருக்கணும், நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோங்கிறத வச்சு பேசியிருக்கணும். அதை தவிர்த்துக்கிட்டு முதல் எம்டில தொடங்கி குருஜியில தொடங்கி அத்தனை பேருமே வந்து பர்சனல் அட்டாக் தான் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அது எல்லாத்தையும் பல்லக்கடிச்சுக்கிட்டு தான் போயிட்டு இருந்தாங்க. ஏன்னா நம்ம நேரோ டவுன் பண்ணிட்டு அவங்க வந்து அவங்க ஒரு குறிக்கோளோட இருக்கிறாங்க, ஒரு விஷயத்த நோக்கி போயிட்டு இருக்காங்க, அது பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யாராச்சும் ஒருத்தர் பேசுனீங்களா? இன்னைக்கு வந்து யாராவது ஒரு யூடியூபர், அதாவது இதுக்கு எதிராக பேசுற ஒரு யூடியூபர் வந்து ஒரு வார்த்தை தம்ப்நெயில்ல வச்சாங்கன்னு குறிக்கிற இத்தனை நாள் நீங்க எங்க போயிருந்தீங்க? ஓஹோ பிரதர், இப்போ நான் திரும்பவும் கேக்குறேன். இல்ல நீங்க ஒரு நிமிஷம், நீங்க இப்போ என்ன क्वेश्चन கேட்டிங்க, இப்போ நான் ஆன்சர் பண்ணனும் இல்ல, ஆன்சர் பண்ண விட்டீங்களா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். மார்க்கெட்டிங் மாஸ்டர் பண்ண ஒரு இதே கேக்குறேன். ஏஎஸ்எஸ் அதாவது அப்படின்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா அப்படி நீங்க வந்து என்னை வந்து பேசியிருக்கீங்க. நீங்க வந்து பேசியிருக்கீங்க. நான் அசோக் நீங்க அதுல மென்ஷன் பண்ணீங்கன்னா அதுல அந்த வீடியோ நான் அந்த கிளிப் எடுத்து நான் போட்டு காமிக்கிட்டுங்களா? ஏஎஸ் நான் மென்ஷன் பண்ணது அசோக் தான். பட் ஏஎஸ் இல்ல நீங்க அதுக்கு என்ன அர்த்தம்னு உங்களுக்கு ஸ்லோ நிமிஷம், நீங்க அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இங்கிலீஷ்ல என்ன அர்த்தம்னு உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி பேசியிருக்கீங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? எனக்கு ஞாபகம் இருக்கு பிரதர், நான் பேசின எல்லாமே ஞாபகம் இருக்கு. ஆனா அது நான் வந்து நீங்க ஆம்பளையான்னு கேட்கல, உங்களோட வீரத்தை பத்தி நான் இங்க மென்ஷன் பண்ணவே இல்ல. ஒரு ஸ்கேல்ல பண்றீங்களோ அதே ஸ்கேல்ல தான் நாங்க பண்ணனும் நீங்க எதிர்பார்க்கறீங்களா? அதாவது நீங்க என்ன பண்றீங்களோ அதை இன்வால்வ் பண்ணி நான் எங்கனா ஒரு இடத்துலயாச்சும் பேசியிருக்கேனா? ஃபர்ஸ்ட் விஷயம் என் பாயிண்ட்ல இருந்து வரேன். நீங்களும் நானும் பேசிட்டு இருக்கோம். நம்ம பேசும்போது நான் வந்துட்டு உள்ள ஃபேமிலி இன்வால்வ் பண்றேனா, லேடிஸ் இன்வால்வ் பண்றேனா? அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் கேக்குறது. உங்க வீட்ல லேடிஸ் இன்வால்வ் பண்ணிருக்காங்களா? பிரதர் அவர் வந்துட்டு மொத்தமாவே ஆண்மையற்றவர்கள்னு சொல்லிட்டாரு. ஒட்டுமொத்தமாவே எக்ஸ்பிளனேஷன்ல நான் இதுவும் கேட்டிருக்கேன். அது பேர் என்னங்க, லைவ்லயே கேட்டிருக்கேன், நான் தனிப்பட்ட முறையிலேயே கேட்டிருக்கேன். எதனால இது வந்து பண்ணிருக்கீங்க? ஏன்னா நீங்க லைவ்லயே பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல நான் அவளை வந்து கட் அவுட் நான் எப்ப திரும்ப மீடியா நீங்க பாத்திருப்பீங்க. ஒரு 2 வீக்ஸா உங்களுக்கு வீடியோஸ் எதுவும் நான் போட்டிருக்க மாட்டேன் அந்த அளவுக்கு. நோட் பண்ணி பாத்தீங்களா? கடைசியா ஆண்மையற்றவர்கள் போட்ட வீடியோ வந்து ரொம்ப டென்ஷன் ஆகி போட்டேன்.
அதுக்கப்புறம் டெலீட் பண்ணிட்டேன். ஏன்னு தெரியுமா? ம்ஹும். ம். ஜிஎஸ் ப்ரோ எனக்கு கால் பண்ணி, ப்ரோ இந்த மாதிரி நீங்க போட்டது வேண்டாம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பேசுனத நீங்க 2 பேரும் ஆல்ரெடி பேசியிருந்தீங்க இல்லையா? அந்த டீட்டெயில் சொல்லி இந்த மாதிரி அவரை ரொம்ப ஃபேம் பண்ணியிருக்காங்க. அவர் ரொம்ப மன வருத்தத்துல இருக்காரு. அதெல்லாம் தான் அவர் போட்டிருக்காருன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த போட்டோஸ் வந்து எனக்கு 1, 2 போட்டோஸ் ஷேர் பண்ணாரு. அதுக்கப்புறம் நான் நெட்ல போய் செக் பண்ணி அப்ப அதை அதுக்கப்புறம் பார்த்துல தான் ஒரு பார்த்தேன். நிமிஷம் அதை பார்த்துட்டு நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க? அதை அவர் பார்த்து இது நான் ஃபீல் பண்ணி நான் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஆக்சுவலா நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த வீடியோ நான் இன்னைக்கு போட்டு விடுறேன். 4 மாசமா அவர் வீடியோஸ் பண்றது நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. 4 மாசத்துல இல்ல எதுவுமே பிரதர், நான் ஒரு 4 இல்ல. மாசமா ஃபாலோ பண்ணல. இல்ல, எனக்கு ஒரு விஜய் நிமிஷம். கிருத்திக்னு ஒருத்தர் இருக்கிறதே வந்துட்டு 2 மாசத்துக்கு முன்னாடி தான் தெரியும். சரி 2 மாசமா நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச 2 மாசமாவே வச்சுக்கலாங்க. அந்த 2 மாசத்துல பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு 45 நாள் பாத்திருப்பீங்க. அவர் வந்து தனிப்பட்ட முறையில எதுவுமே வந்து இப்ப யாரையும் பேச கிடையாது. அதுக்கப்புறம் தான் இப்ப இந்த தமிழ் அதனாலதான் பிரதர் அவர் வந்து பேசுறது ஓகே, நான் தூக்கிட்டேன். அதுதான் என்னால பண்ண முடியும். ஒரு கேள்வி கேக்குறீங்க, அதுக்கு பதில் சொல்ல விடணுங்க. அதுக்கப்புறம் தான் நீங்க அடுத்த கேள்வி வைக்கணும். நீங்க அப்ப நீங்க வந்து நாங்க கேக்குறோம், நான் ஒரு எதுவுமே போட கிடையாது. ஆனா உங்களுக்கு கௌதம் வந்து சொல்றாங்க அவர் வந்து ரொம்ப பர்சனலா பேசியிருக்காங்க, இன்னும் ரொம்ப கொச்சையா இது பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஏன்னா நான் அவர் கமெண்ட் படிக்க மாட்டேன். அதனால உங்கள ஒருத்தர் இது வந்து செய்யறது தவறு, இது வந்து இப்படி எல்லாம் போடுறது தப்பு, கருத்து மோதல் இருக்கலாம். இப்ப நான் எங்க சைட்ல சொல்றேன், கருத்து மோதல் இருக்கலாம், கண்டிப்பா கருத்து மோதல் பண்ணுங்க. இவங்க எல்லாருமே வந்து நம்ம ஆட்கள் தான், நம்ம தமிழ் மக்கள் தான். இவங்க வந்து அந்த நிறுவனத்து மேல ஒரு நம்பிக்கையை வச்சுட்டு பேசுறாங்க, சில சட்டத்திட்டங்களை அவங்களுக்கு புரியாம பேசுறாங்க, அவங்க வந்து அது பேசுவோம். அது தப்பே கிடையாது. உங்கள யாராச்சும் மேல நான் வழக்கு போடுறேன்னு சொல்லியிருந்தீங்களா? நீங்க அன்லெஸ் அதர்வைஸ் நீங்க வந்து சில சில எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப் வந்து என்னை பத்தி பேசியிருப்பீங்க, அதெல்லாம் நான் பெருசா எடுத்துக்கல. உங்க அங்க ஆதங்கத்துல பேசுறீங்க, கோபத்துல பேசுறீங்கன்னு விட்டுறலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இல்ல நீங்களும் வந்து லைவ்ல வந்து அவன் அந்த ரேஞ்சில் தான் நீங்க மூவ் பண்ணிருந்தீங்க. அதுக்கேற்ற மாதிரி அது டேலி ஆயிடும். இல்லைங்க, அவன் இவன் பேசுறது தப்பே கிடையாது. நீங்க வந்து ஒருத்தர் பத்தி பேசுங்க. நீங்க எல்லாருமே என்னோட சின்ன பசங்களா இருப்பீங்க, என் வயசோட நீங்க சின்ன பசங்களா இருப்பீங்க. எனக்கு 35 வயசு ஆச்சுங்க. அவ்வளவாவது வீடியோல பார்த்தா அந்த தெரியல. ஆமா, உங்களுக்கு என்னன்னா உங்க எல்லாத்துக்குமே வந்து அந்த தற்கூரி வந்து என்ன சொல்றானோ அதான் வேத வாக்கு. அவன் 20 வயசு சொல்றான்னா நீங்க எல்லாருமே 20 வயசு. இல்ல பிரதர், என் டீம்ல வந்து விஜய் கார்த்திக் பிள்ளை ஃபாலோவர்ஸ் கிடையாது அந்த அளவுக்கு. நான் வந்து கார்த்திக் பிள்ளை மட்டும் இல்ல, உங்களது மட்டும் இல்ல, நான் தனியாவே லாயர் வச்சிருக்கேன். இந்த கால் பேசுறதுக்கு முன்னாடியும் சரி, நான் லாயர்ட்ட இப்ப கால் பேசிட்டு தான் வந்திருக்கேன். ஏன்னா யூடியூபோட கைட்லைன்ஸ் படி என்னோட பாலிடிக்ஸ் வந்து அந்த வீடியோஸ் போடுறதுக்கு மட்டும் தான் இருக்குதுங்க. இல்ல பிரதர், யூடியூப்ல வெரிஃபிகேஷன் ஒன்னு பண்ணணும். அப்படி பண்ணாதான் நம்ம ஒரு சில அதிகமான வீடியோஸ் போட முடியும். நீங்க ஆல்ரெடி யூடியூப் சேனல் வச்சிருந்தீங்க, உங்களுக்கு தெரியும். நான் என் ஃபேஸ் வந்து யூடியூப்ல இருக்கு, ஓகேவா? என் ஃபேஸை காட்டி வெரிஃபை பண்ணியிருக்கேன் நான் யூடியூப்ல. அது போதும் யூடியூப்ல என் கண்டென்ட் போடுறதுக்கு அது போதும். என் ஃபேஸை காட்டி வெரிஃபை பண்ணலாம், என்னோட ஐடி ப்ரூஃபை கொடுத்து வெரிஃபை பண்ணலாம், இல்லைன்னா 2 மாசம் சேனல்ல வீடியோஸ் போட்டு வெரிஃபை பண்ணணும். ரெகுலரா நம்ம ஆக்டிவிட்டி இருக்குமா அப்படின்றது அந்த வெரிஃபிகேஷன் யூடியூப்க்கு கொடுத்தாலே அது போதும். யூடியூப்ல வீடியோ போடுறதுக்கு அது போதும். மைவி3ல வந்துட்டு பேன் கார்டு கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். மைவி3லயும் ஃபேஸ் காட்டணும்னு இல்லை, பேன் கார்டு கொடுத்துருக்கோமா, அவள் தான் இது கேஒய்சி முடிஞ்சிச்சு, அதோட அதுக்கு அதை முடிஞ்சுது. இங்க மூஞ்ச காட்டினாதான் ஆம்பளை, மூஞ்ச காட்டலன்னா ஆம்பளை இல்லைன்னு அவர் பேசுறது தான் எனக்கு இப்போ காண்டாகுது. அது விஷயமா தான் எங்க கேள்வியே கேட்குறேன். ஏன்னா அந்த ஒரு பாயிண்ட் வந்துட்டு என்கிட்ட நிறைய பேர் கேட்குறாங்க, அது எப்படி அவர் அந்த மாதிரி பேசலான்ட்டு. மூஞ்சி தெரியாம எத்தனையோ யூடியூபர் பேசிட்டு இருக்காங்க. இப்போ என் லாயர் கூட சொன்னது, மூஞ்சி தெரியாம நிறைய யூடியூபர்ஸ் பேசிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு இங்க எடுத்துக்க முடியாது. அவர் ஆம்பளையான்னு கேட்டது, அந்த ஆண்மை இல்லைன்னு சொன்னதுக்கு வந்துட்டு நம்ம கன்ஃபார்ம் டெஃபினேஷன் போட முடியும்ன்றாரு. ஆனா என்கிட்ட காசு இல்லை லாயர் உடனடியா போட சொல்லுங்க. அதான் சொல்றேன், என்கிட்ட காசு இல்லை, நான் தான் பண்ணணும். என்கிட்ட காசு இல்லை, நீங்க வேணா ஸ்பான்சர் பண்ணீங்களா லாயருக்கு? லாயர் தான். இல்லைங்க, ஒரு நிமிஷம், நான் இதுக்கு ஸ்பான்சர் பண்ணுங்க. அப்புறம் என்கிட்ட காசு இல்லையா, நான் அடி போடுவேன். அதனால நான் உங்ககிட்ட சுமூகமா முடிக்கிறத பத்தி கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்க வந்து என்னோட கேள்வி வந்து மைவி3 எதிர்ப்பு, மைவி3 ஆதரவு இப்படிங்கிற ஒரு நிலைப்பாடுல இருக்கு. அப்ப நீங்க ஆதரவு நிலைப்பாட்டுல இருக்கிறீங்க. ஆதரவு நிலைப்பாட்டுல எக்கச்சக்கமான பேர் வந்து ஒரு 10-15 பேர் யூடியூபர்ஸ் இருந்துகிட்டு அதுல கண்டமேனிக்கு வந்து என்னென்ன சம்பந்தமே இல்லாம என்னென்ன போட முடியுமோ வந்து போட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்க அத்தனை பேர்த்துக்குள்ள ஒரு லிங்க் இருக்கு. நீங்க டெலிகிராம்ல ப்ராஃபிட் பிளாட்ஃபார்ம் கிட்ட பேசுறீங்க, நீங்க கௌதம் கிட்ட எடுத்து போட வேண்டியது வரும். நீங்க எடுத்து போடுங்க, தாராளமா எடுத்து போடுங்க. உங்ககிட்ட தாராளமா எடுத்து போடுங்க. நீங்க கௌதம் கிட்ட பேசுறீங்க, நீங்க எம்எஸ்ஐ கிட்ட பேசுறீங்க. எம்எஸ்ஐ நீங்களும் வந்து நீங்க என்ன எல்லாமே எனக்கு தெரியும். அதான் பிரதர், எம்எஸ்ஐ கிட்ட பேசுறேன், கௌதம் பிரதர் கிட்ட பேசுறேன். யூடியூப்ல இந்த 2 பேரும் என்கிட்ட கான்டாக்ட்ல இருக்காங்க. ஒரு நிமிஷம், அப்ப கான்டாக்ட்ல இருக்கிறீங்க. நீங்க யாராச்சும் ஒருத்தர் வந்து இதை பேசிக்கிட்டே இப்ப கௌதம் வந்து சொல்றாரு, எங்க நீங்க பர்சனல் அட்டாக் வந்து பண்றது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு